அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றினா, சாரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது லக்னம் ஒரு சாரம் வாங்கியிருக்கும், லக்னாதிபதி ஒரு சாரம் வாங்கியிருப்பார். இதை ரெண்டுக்கும் எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கறது? ரெண்டுக்கும் என்ன மீனிங்? இப்போது லக்னாதிபதி ஒரு சாரம் வாங்கியிருப்பார், லக்னம் ஒரு சாரம் வாங்கியிருக்கும். இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னம் ஒரு சாரம் வாங்கியிருக்கும், லக்னாதிபதி ஒரு சாரம் வாங்கியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு லக்னம் வாங்கிய சாரம் கேது உடைய சாரம், லக்னாதிபதி வாங்கிய சாரம் ராகு உடைய சாரம். இதை ரெண்டுக்கும் என்ன எப்படி வேறுபடுத்தி பார்க்கறது அப்படின்னா, ஜாதகர் புத்தகம் படிக்கக்கூடிய நபராக இருந்தார், திருக்குறளை படிப்பார். அதில் காமத்துப்பாலில் தான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா, கேது அறம் சார்ந்த விஷயங்களை படிக்க சொல்லுவார், அது லக்ன கொடுப்பனை. லக்னாதிபதி கொடுப்பனை என்னென்னா ராகுவுடைய சாரம், அது காமத்துப்பாலில் தான் நோக்கி போகும். அப்போ லக்னம் கேது சாரம், லக்னாதிபதி ராகு சாரம் என்றால் இந்த அமைப்புடைய நபர் எப்படி இருப்பார்னா, திருக்குறளை படித்தாலும் அதில் காமத்துப்பாலில் தான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஜாதகத்தில் லக்னம் ராகு சாரம், லக்னாதிபதி கேது சாரம்னு வச்சுக்கோங்க. இந்த அமைப்புடைய நபர் ஒரு மதுக்கடையில் வேலை பார்த்தாலும், ஒயின் ஷாப்பில் வேலை பார்த்தாலுமே சன்னியாசி போல இருப்பார். இப்படி தான் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். அப்போ லக்ன கொடுப்பனை என்பது வேறு, லக்னாதிபதிக்கு உள்ள கொடுப்பனை என்பது வேறு. லக்ன கொடுப்பனையும் லக்னாதிபதி வாங்கிய கொடுப்பனையும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த விஷயம் துளியும் மாறாது. லக்னம் வாங்கிய கொடுப்பனைக்கும் லக்னாதிபதி வாங்கிய கொடுப்பனைக்கும் வேறுபட்டு இருந்தால் அது கிடைக்கும். அந்த விஷயத்தை ஜாதகர் அனுபவிப்பாரா இல்லையா அப்படிங்கிறத லக்னாதிபதி வாங்கிய கொடுப்பனை சாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேறுபடுத்தி காட்டிவிடும். அப்போ இந்த அமைப்பை வச்சு ஒரு ஜாதகருடைய தன்மைகளை வேறுபடுத்தி பார்க்கறது நமக்கு மிக மிக சுலபம். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம முடிவு கட்டிட வேணாம். ஒவ்வொரு டேட்டா பர்த்தில் பிறந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் வேறு. அந்த கிரக அமைவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் ஜாதக பலன் அவங்களுக்கு நடக்கும். எனவே பொதுவான பலனை தனிப்பட்ட பலனோடு போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.